இன்றைக்கி வந்து சிம்பிளான தக்காளி குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருவோங்க. இது கூட வந்து சின்ன வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்ருங்க. கூட 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளித்து விட்ருங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஆட்டி வச்சுருக்கிற மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி ஆட்டி வச்சுருக்கிற பேஸ்ட்டை கொண்டாந்து இதில் ஊற்றிடலாங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தாங்க ஊற்றணும். தண்ணியாக வேணுங்கிறோம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றுங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும், அதனால் மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி ஊற்றிப்பேன். இது கூட கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம அறுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளி தான் போடணும். ஒரு தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணி